Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ வாட்ஸ்அப்ல அப்கமிங்ல வர போற ஒரு 8 ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இது இப்போதைக்கு எல்லாமே பீட்டா டெஸ்டிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்ல போற இந்த எல்லா ஃபீச்சர்ஸ்மே இன்னுமே ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வரல அண்ட் கூடிய சீக்கிரத்துல ஒண்ணா வந்து ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு சொல்லி ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நான் பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர், நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்றீங்க, ஒரு பெரிய லாங் டெக்ஸ்டோ அல்லது ஷார்ட் டெக்ஸ்டோ டைப் பண்ணிட்டு சென்ட் பண்றீங்க. சென்ட் பண்ணி முடிச்சு பார்த்து அடடே தப்பா சென்ட் பண்ணிட்டோமே, இது மிஸ்டேக்கோட சென்ட் பண்ணிட்டோமே, ஸ்பெல்லிங்கை கட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அப்படி நினைச்சிருந்தா நம்ம டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி சென்ட் பண்ண முடியும். இனி வரப்போற இந்த ஃபியூச்சரை நம்ம யூஸ் பண்ணி அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட சென்ட் பண்ண டெக்ஸ்ட் மெசேஜை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் ஒரு சின்ன ட்ராபேக், இதில் நல்ல விஷயம் இருந்தாலும் சின்ன ட்ராபேக் என்னதுன்னா, நீங்கள் எடிட் பண்ணதை எடிட்டர்னு சொல்லி ஷோ ஆகும் அண்ட் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வரைக்கும் டைம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். என்ன சின்ன ட்ராபேக், எடிட்டர்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு பிரச்சனை வரலாம், என்னடா அனுப்பின எது எடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டால் பதில் சொல்லிக்குவோம். நான் பார்க்க போகிற செகண்ட் ஃபியூச்சர் அப்கமிங்கில் வரப்போகிறது, குரூப்போட சைஸ் லிமிட்ஸ், பார்ட்டிசிபேட் சைஸ் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 512 பீப்புள்ஸ் வரைக்கும் தான் இது வரைக்கும் ஆட் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ அப்கமிங் வரப்போகிற ஃபியூச்சர் யூஸ் பண்ணி அதை அப்படியே டபுள் பண்ணுங்கள். 1024 பேரை ஒரு குரூப்பில் இணைச்சிக்க முடியும். அத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்கிட்ட இல்லைப்பா உங்கள் கிட்ட இருக்கு கான்டாக்ட் லிஸ்ட்டில் 1024 பேர், மேபி இருந்தாலும் இருக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. யாரோட அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். என்னோடதுல எவ்வளோ இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 100-150 இருக்குமா தெரில. உங்களோட கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்குது, 1024 பேர் நல்லா இருக்கா இல்லையா, கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். எஸ், நம்ம பார்க்க போகிற மூணாவது ஃபியூச்சர், போலிங் ஆப்ஷனை வந்து கொண்டு வர போகிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் இமேஜ் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணும்போது அந்த அட்டாச்மெண்ட் ஃபைலை கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். இனிமேல் வரப்போகிற ஃபியூச்சர் வந்துச்சுன்னா போல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ குரூப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோவாக்கு போகிறோம், நிறைய பேர் கோவாக்கு போகிறோம்னு சொல்லி பிளான் பண்ணி இன்னும் போயிருக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு கோவா அண்ட் வேற ஏதாவது ஊருக்கோ வேற ஏதாவது ட்ரிப்புக்கோ இல்லை கோயிலுக்கோ இல்லை வேற ஏதாவது சம்திங் பிளேசஸ்க்கு வந்து போறீங்க. அண்ட் அதில் நம்ம எத்தனை பேர் இந்த இடத்துக்கு ஓகே இந்த இடத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பு எடுக்கலாம். ஸோ இந்த போலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி யாருக்கு எந்தெந்தெல்லாம் பிடிச்சிருக்கு எந்தெந்தெல்லாம் போகலான்னு சொல்லி போலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஓட்டிங் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர். அந்த சமயத்தில் யூஸ் ஆகும், வேற ஏதாவது சமயத்தில் யூஸ் ஆகும். உங்களுக்கு தோணுனதை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கு அதையும் சொல்லுங்க. அடுத்து நாம பார்க்க போற நாலாவது ஃபியூச்சர், நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜை தப்பி தவறி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டா அதை எடிட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் சொன்னேன். இப்போ சொல்ல போற ஃபியூச்சர், தெரியாம டெலிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவசரப்பட்டு டெலிட் பண்ணனா அதை அன்டூ பண்ணிக்கலாம். இப்போ தவற செஞ்சுட்டோம், டைப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் டைப் பண்ணிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட சென்ட் பண்ணிட்டோம், அவசரப்பட்டு டெலிட் ஃபார் மீ கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்பட்டு டைப் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இந்த ஃபியூச்சர் வந்துச்சுன்னா, ஒருவேளை தெரியாம டெலிட் ஃபார் மீ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே அன்டூ ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ரொம்ப 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 நல்ல ஃபியூச்சர் நான் சொல்லுவேன். நம்ம ஏதாவது ஒரு தெரியாம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணிட்டோம்னா யூஸ் பண்ணி ஈஸியாக அன்டூ பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. அடுத்து நான் பார்க்க போகிற ஃபியூச்சர், மெசேஜ் யுவர் செல்ஃப். இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் அல்லது ஒரு லிங்க், ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருப்போம், அல்லது நம்ம நம்பர் நம்மளே அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம நம்பருக்கு நம்மளே மெசேஜ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ஸ் அல்லது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். இனிமேல் பிரச்சனை கிடையாது. வாட்ஸ்அப்பே அதை அப்டேட் கொடுத்து மெசேஜ் யுவர் சொல்லி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மெசேஜ் டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ, அல்லது ஏதாவது ஒரு பில் பேமெண்ட்டில் டேட் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணி வைக்கணும், ஏதாவது ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணி வைக்கணும், இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஏதாவது டைப் பண்ணி வைக்கணும், நம்ம அடிக்கடி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த சமயத்தில் இதை பார்த்து நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மெசேஜ் யுவர் செல்ஃப் இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம யாருக்காவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணி அதை கடைசியில் ரிமைண்ட் பண்ணி வச்சிருப்போம். இனிமேல் அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் கணக்கு தெரிஞ்ச அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்களே மெசேஜ் யுவர் செல்ஃப் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அஃபிஷியலாக வாட்ஸ்அப்பே எனக்கு வந்துட்டாங்க. இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர், நம்மளோட அவத்தார்ஸை நம்மளே கிரியேட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை எத்தனை பேர் அவத்தார் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இப்போது
வாட்ஸ்அப்லேயும் வந்து கொண்டு வர போகிறாங்க. எமோஜி ரியாக்ஷன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதாவது ஒரு டெக்ஸ்ட் யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ரியாக்ஷனாக எமோஜி சென்ட் பண்ணியிருப்போம். இனிமேல் அவதார் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அவதார்லேயே டிஃப்ரெண்டான ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் ஒரு சின்ன குழப்பமான விஷயம் என்னன்னா, நம்மளோட எக்ஸாக்ட் அவதாரை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. மேபி எவ்வளோ பேர் திறமைசாலி நம்ம வந்து பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் நம்மளோட அவதாரம் நம்ம வந்து எக்ஸாக்டாக கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி நிறைய பேர் கொஞ்சம் டைம் எடுத்து கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குது இந்த ஃபியூச்சர்? எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் என்னோட அவதார் எக்ஸாக்டாக வருமா இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டவுட்டு தான். வந்ததுக்கப்புறம் பார்ப்போம், கிரியேட் பண்ணிவிட்டு என்னோட இமேஜ் வருதா இல்லையான்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர், நம்ம குரூப்பில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் ஆர் நம்ம சேவ் பண்ணாத நேம் வந்து நம்பர் ஷோ ஆகும். இது வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. இனி வரப்போகிற இந்த ஃபியூச்சரில் அந்த நேம் பக்கத்தில் நம்மளோட ப்ரொஃபைல் ஐக்கான், நம்மளோட ஃப்ரெண்ட் ஆர் அன்சேவ்டு நம்பரோட ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து ஷோ ஆகிற மாதிரி அப்டேட் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது ஒரு சின்ன அப்டேட் தான். அவங்களோட இமேஜ் வந்து வெளியே நம்ம நம்பர் சேவ் பண்ணியிருந்தோம்னா நம்ம அது ஷோ ஆகும். இப்போ ஏதாவது குரூப்பில் வந்து அந்த நம்பர் இருக்காங்க, அந்த பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து அங்கே வந்து ஷோ ஆகும். இது ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ நல்லாயிருக்கும். இதெல்லாமே போக வாட்ஸ்அப்பில் வந்து கம்யூனிட்டி அப்டேட் வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் நம்மளோட ப்ரொஃபைல்லேயே வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க மாதிரி அப்டேட் வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த வியூவன்ஸ் ஃபீச்சர் வந்து கட் பண்ணுறதா வந்து ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் வந்து கொண்டு வர போகிறாங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸில் வந்து ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்க போகுது அப்கமிங் வரப்போகிற வாட்ஸ்அப் அப்டேட்டில். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு ரோல் அவுட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி லைவாக வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நான் இப்போதைக்கு பீட்டா டெஸ்டிங்கில் இல்லை, ஸ்க்ரீன்ஷாட்டை ஷோ பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஷோ பண்ணியிருப்பேன். ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு ரோல் அவுட் பண்ண உடனே உங்களுக்கு நான் அஃபிஷியலாக எந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்த இந்த அப்கமிங் வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸில் எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சது, எந்த ஃபீச்சருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு ஒவ்வொன்றா வந்து ரோல் அவுட் பண்ணும்போது யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை பிடிச்சிருந்தா இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியலன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியலன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு போயிருங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் அதை தான். சரி, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிட்டு போயிருங்க. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.